புதுக்கோட்டை, தஞ்சை மாவட்ட எல்லை கிராமங்களில் கோடிகள் குவியும் மொய்விருந்து விழா தொடங்கியுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் முத்துப்பழமதி இணைகிறார். முத்துப்பழமதி, எதற்காக இந்த மொய்விருந்து விழா நடத்தப்படுகிறது? விவரம் என்ன? பாலா, புதுக்கோட்டை, தஞ்சை மாவட்ட எல்லை கிராமங்களில் இந்த மொய்விருந்து விழா என்பது காலமாக ஒரு கலாச்சார விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஆடி மாதங்களில் இந்த மொய்விருந்து விழாக்களை கொண்டாடுவாங்க. இது முதல்ல தஞ்சை மாவட்டம் பேராவூரணி பகுதியில் தொடங்கிய இந்த மொய்விருந்து விழாக்கள் தற்போது புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் தொடங்கி கொத்தமங்கலம், வடகாடு, மாங்காடு, அணவயல், குளமங்கலம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நடைபெற்று வருகிறது. அதன் நீட்சியாக தற்போது ஆலங்குடி வரையில் இந்த மொய்விருந்து விழாக்கள் ஒரு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வாழ்வில நலிவடைஞ்ச ஒருத்தரை மேம்படுத்தணும் என்ற உன்னத நோக்கோடு தொடங்கப்பட்டதான் இந்த மொய்விருந்து விழாக்கள். இந்த மொய்விருந்து விழாக்களை நம்பி கடந்த காலங்களில் ஒரு 1000 கோடி ரூபாய் வரையில இந்த மாதங்களில் மட்டும் இங்கு வர்த்தகமும் பண வசூல் நடைபெற்றது. ஆனால் 2018 கஜா புயல் ஏற்படுத்திய பெரும் பாதிப்பு, அதனை கடந்து கொரோனா பெருந்தொற்று ஏற்படுத்திய பெருந்துயரம், இவைகளால மொய்விருந்து விழாக்கள் கடந்த சில ஆண்டுகளாக மெல்ல நலிவடைய தொடங்கியது. விழாதாரர்களின் எண்ணிக்கையும் குறைந்தது. இந்நிலையில் இன்று கொத்தமங்கலம் கிராமத்தில் இந்த ஆண்டிற்கான மொய்விருந்து விழாக்கள் தொடங்கியுள்ள நிலையில் இங்க வரும் மக்களோட மொய் செய்ய ஒரு மக்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. இது குறித்து இங்க பழனியப்பன் ஒருத்தர் வந்திருக்காரு, கேட்போம். இப்போ இது ஒரு கலாச்சாரம் சார்ந்த விழாவாக காலங்காலமாக நடத்திட்டு வரீங்க. இந்த ஆண்டிற்கான மொய் விருந்து விழாக்கள் எப்படி போயிட்டு இருக்கு? முதல்ல மொய் விருந்துனா என்ன? மொய் விருந்துனா என்னன்னு கேக்குறீங்க? மொய் விருந்துங்கிறது பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் திருமண விழாவில் நடத்துறவர் நம்ம சிரமப்படுவாருங்கிறதுக்காக உறவினர்கள் எல்லாருமே அவங்களோட ஏதாவது பங்களிப்பு இருக்கணுங்கிற நோக்கத்தோட வழங்கப்பட்ட தொகை தான் அந்த மொய்ங்கிறது. இந்த மொய்ங்கிறது என்ன காலகட்டத்தில் மொய் விருந்துங்கிற அடிப்படையில் பல பேரோட வாழ்வாதாரத்தை பெருக்கிற விஷயமா மாறிடுச்சு. கடந்த காலம் மொய் விழாவுக்கு செலவு பண்ற தொகையை தாண்டி அந்த தொகையை வச்சு தன்னோட வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிற நோக்கத்தோட சில பேர் வழங்கக்கூடிய தொகை நிறைய பேர் வாழ்வாதாரத்தை பெருக்கி இருக்கு. நிறைய பேர் உண்மையிலே நல்ல நிலைக்கு வந்திருக்காங்க. இந்த கஜா புயல் வந்து அதுக்கப்புறம் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் இந்த மொய் விருந்து கொஞ்சம் தொய்வு அடைஞ்சாலும் இந்த ஆண்டு சிறப்பா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நல்ல விதமா நல்லா போய்கிட்டு இருக்கு. இந்த மொய் விருந்துங்கிறது எல்லாரோட வளப்படுத்துற விஷயம். நிறைய பேர் வாழ்வாதாரத்தை பெருக்கிறத தாண்டி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மொய் விருந்து வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வினோதமா தெரியுது. இப்ப சின்ன குன்ற படத்துல மொய் விருந்து காட்சி வரும், வினோதமா தெரியும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழாவா கொண்டாடுறீங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ கடந்த காலத்தை விட இந்த வருங்காலத்துல மொய் விருந்து குறைஞ்சும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா இந்த ஆண்டு கூட்டம் அதிகமா இருக்கு. வருங்காலத்துல நீடிக்குமா? இது வந்து ஒரு கலாச்சார நிகழ்வு தான். ஏன்னா நீங்க சின்ன குன்ற படத்துல பாத்திருப்பீங்க. அது ஒரு காதணி விழா, திருமண விழாக்கள்ல சிறு தொகையாக கொடுத்து அவங்களோட அடுத்த கட்ட நிகழ்வுக்கு வந்து மொய்விருந்தா பணம் இது பண்ணாங்க. இது வந்து ஒரு கலாச்சார நிகழ்வு வந்து இப்ப 20-30 பேர் சேர்ந்து இது வந்து இன்றைய காலகட்டத்தில் ஒரு கடன் வாங்குறதுக்கோ ஒரு இடத்துக்கு பேங்க்ல கடன் வாங்குறதுக்கோ அது வட்டி கட்டுற மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து சிறு சேவ் மாதிரி இந்த மொய்விருந்து ஒரு 20 பேர் 30 பேர் சேர்ந்து ஒரு செலவை குறைச்சிக்கிட்டு ஒரு நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டு அந்த மொய்விருந்து பண்றாங்க. இதை கரெக்டா பயன்படுத்தினா நல்ல விஷயம் தான். விருந்து வைக்கிறாங்க, ஆட்டுக்கறி வச்சு விருந்து வைக்கிறாங்க. கடந்த காலத்துல 1000 கோடி ரூபாய் வரைக்கும் வர்த்தகம் நடச்சுன்னு சொல்றாங்க. இப்ப 500 கோடியே குறைஞ்சிருச்சுங்கிறாங்க. இப்ப இந்த ஆண்டு ஒரு 500 கோடி எட்டிருமா? இந்த விருந்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். விருந்தை பொறுத்த வரைக்கும் கிடா விருந்து தான் இங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலா சொல்லுவாங்க. கிடா விருந்து மட்டும் இல்லாம சைவமும் உண்டு. அதாவது சைவம் விரும்பும் சைவம் சாப்பிடலாம், அசைவம் சாப்பிடுவோம் அசைவம் சாப்பிடலாம். அதே மாதிரி மட்டன், சிக்கன், முட்டை, மற்ற மீன்கள் இது எல்லாமே வந்து விருந்தில் வந்து நம்ம பயன்படுத்துவாங்க. கண்டிப்பா. அதாவது நமக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் திருமணம், காதுகுத்து, இந்த மாதிரி காதணி விழாக்கள், இந்த மாதிரி விழாக்கள் வரும்போது அவங்களுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்வோம் அப்படின்ற அந்த சூழ்நிலை வரும்போது மொய் விருந்து வந்து தடைபடாம போயிட்டு தான் இருக்கும். பாலா, இப்ப இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தின் கொத்தமங்கலம் கிராமத்தில் மொய் விருந்து வந்திருந்தவங்க சொன்னதை கேட்டிருப்பீங்க. இது ஒரு கலாச்சாரம் சார்ந்த விழா, காலங்கள் கடந்து நீடிக்கும்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொடங்கப்பட்ட இந்த மொய் விருந்து விழாக்கள் பெருந்தொற்று மற்றும் பேரிடரால வந்து மீண்டும் கலைகளுக்கு தொடங்கியதாக கூறப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அது மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு வந்திருப்பதாக தெரிவிக்கிறாங்க. பாலா, கலாச்சார நிகழ்வான மொய் விருந்து களை கட்டியிருப்பதை காட்சிகளிலே பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழமதி.